ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே குற்றாலம் ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:50. ஸோ ரீச் ஆகிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் டீ குடிச்சிட்ருக்கோம். டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்புற மாதிரி ஃபுல்லாக ஃபால்ஸ் போகிற மாதிரி பிளானு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் பாருங்கள், சரியான கூட்டம் தான். இன்னைக்கு எவருமே தெரியுது, இன்னைக்கு சண்டே. சண்டேனால தான் இப்போ இன்னைக்கு கூட்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ஆல்ரெடி குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ, அந்த மாதிரி இருக்கு. ஓகே. பஜ்ஜி சாப்பிட போறேன். என்னது யூடியூபர் நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த பாருங்க பாருங்க பாருங்க, இதாங்க மெயின் ஃபால்ஸ். தண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே தான், நல்லா தண்ணி நல்லா வருது. நல்ல வியூ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கு, குளிக்கலாம், நல்லா குளிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ தண்ணி தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாலேருந்து வருது, வெஸ்டர்ன் காட்ஸ் அங்கேருந்து வருது. பாருங்க தண்ணி அங்கேருந்து இங்கே வந்து தண்ணி கம்மியாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் நான். பாருங்க. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ் வந்து குளிக்கிற இடம். லெஃப்டில் சரி ரைட் சைடில் ஜென்ஸ்க்கு, ரோலாவது சரி லெஃப்டில் வந்து ஜென்ஸுக்கு, ரைட்டில் வந்து லேடிஸ்க்கு குளிக்கிற இடம். பாருங்க கூட்டம், சரியான கூட்டம் தாங்க. கீழே இருக்காங்களா என்னன்னு தெரில. பாருங்க இப்போ டே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் ரெடி பண்ணிப்பாங்க, போலீஸோ இல்லை மற்ற ஸ்டாஃப்ஸ் நிற்பாங்க. அவங்க கரெக்டாக ஃபோன் பண்ணுன்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்ருவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி மேலே தான் வந்துட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 ஆகுது. ஸோ குளிக்க போகலாம். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கடைக்காரவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு 6 o'clock தான் அந்த மாதிரி கூட்டம் வர ஆரம்பிக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், மீதி 6 o'clockலாம் குளிச்சுட்டு கிளம்பிடுவோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாவம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, 2 பேரும். யாருமே தெரியும்னு தெரியும். இது ஒரு பாலடைஞ்ச கோயில் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நாங்கள் ஆம்ஸை காமிச்சிட்டு போகிறாங்க. ஓகே. அடுத்து வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 to 4 months பேக் தான் இப்போ குற்றாலத்தில் ஒரு வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 to 4 to 5 பேரை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி என்ன சொல்ல, ஒரு இது வரைக்கும் இடுப்பு வரைக்கும் தண்ணி இங்கே ஓடிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபுல்லாக சரியான வெள்ளம் போல இப்போ. அதான் நம்மளுக்கு ஃபார்ச்சுனேட்டாக நம்மளுக்கு ஒரு நல்லா அமைதிச்சு நம்மளுக்கு. சரி ஓகே, நம்ம குளிச்சுட்டு மீன் ஃபால்ஸை முடிஞ்சால் அந்த ஐந்தருவி போயிட்டு அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. பட் ஐந்தருவி மற்ற ஃபால்ஸ்லாம் அந்த டைகர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் மெயின் ஃபால்ஸு, ஓல்டு ஃபால்ஸு, அடுத்து வந்து டைகர் ஃபால்ஸு, ஹை ஃபால்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்குது. மெயின் ஃபால்ஸ் வந்துருக்கோம். பட் மற்ற ஃபால்ஸ்லாம் டைம் இருக்குமான்னு தெரில உங்களுக்கு போகிறதுக்கு. ஸோ டைம் இருந்தால் நம்ம போகலாம் இன்னைக்கு.
ஸோ சப்போஸ் டைம் இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் மந்த் திருப்பி நம்ம இங்கே வர மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் நாங்கள். ஸோ ஓகே மக்களே, டூரிஸ்ட்டு கால் பண்ணுறோம். முடிஞ்சால் அங்கே ஃபால்ஸ் கிட்ட க்ளோஸில் போய் ஓகே வாங்க க்ளோஸில் போய் நம்ம பார்ப்போம். இந்த இருக்கிறது பார்த்துருக்கு. அஞ்சு மணிக்கு அலாரம் கியூ இருக்கா? கியூ இருக்கா? ஐயோ அது சொல்லுங்க. அம்மா எடுத்துக்காரு. இது வந்து ராஜ்குமார் சிங், இது வந்து சதீஷ். ஹைட்டா இருக்கான் தெரியல. சதீஷ் ராஜ்குமார் சிங். சதீஷ் கொஞ்சம் சதீஷ்க்கு உடம்பு தெரியல, ஸோ குளிக்க வரல. ஓகே நீங்க தெரியல. சரி இப்போ தெரியுதா? தெரியுது. ஓகே குளிப்போம் ஜில்லுன்னு இருக்கும்ண்ணே. வேற என்ன கியூல நிக்கிறாங்களா எப்படியா? இவ்வளோலாம் கிடையாது, நல்லா பூராதான். டிவி கிட்டே கட்டி ஓடுங்க. சரி உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. என்ன எக்ஸ்பீரியன்ஸு? அண்ணா இங்கே குற்றாலத்தில் எத்தனை இடம் வந்திருக்க? குற்றாலத்தில் நிறைய இடம் வந்திருக்கேன், பைக்கில் நிறைய இடம். எல்லா ஃபால்ஸும் போயிருக்கியா இல்லை எப்படி? எல்லா ஃபால்ஸ்லாம் போயிருக்கேன். சரி அதில் எது உனக்கு பிடிச்சது, எது போகலாம்? ஐந்தேரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மீன் ஃபால்ஸு மலையோட்டர் சூப்பராக இருக்கும். அதிகம் நிறைய டம்மு அடி நல்லா இருக்கும். டைகர் ஃபால்ஸ் அதெல்லாம் போயிருக்கேன், நல்லா இருக்காது அவ்வளோ. அது ஃபேமிலியாக குளிப்பாங்க. இந்த ஓல்டு ஃபால்ஸ்லாம்? ஓல்டு ஃபால்ஸா? அது நல்லா இருக்கும். அப்படி மேலே இருந்து இல்லை, இது மாதிரி வராதுல்ல. அது எப்படி? அது இன்னும் ஹைட்ல இருந்து வரும்போது ஹைட்ல இருந்து வரும். அப்புறம் ஏன் எல்லாரும் இதுக்கு வராங்க? அது ஏன் மெயின் ஃபால்ஸ்னு சொல்றாங்க? இது மெயின்ல இருக்காங்க, மெயின் ஃபால்ஸ் சொல்றாங்க. ரொம்ப அவுட்டர் இருக்கும் அது, அதனால. ஓகே நீங்க ஐந்தேரி போக முடியுமா? டைம் இருக்குமா? ஐந்தேரியா சரி அப்புறம் என்ன செய்யுங்க? நீங்க என்ன சொல்லணும்? பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சிங் என்னோட காலேஜ் ஜூனியர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபால் பிளேயரு. அது வந்து சதீஷ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இவரும் வாலிபால் பிளேயர். பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 6 அடியா 7 அடியா ஹைட்டு? 7 அடி. 7 அடி ஹைட்டு. மேலே என்ன குடிக்கிறாங்க? மேலே குடிந்தா உட்காரக்குவேன். நான் உட்காந்துருக்கேன். மேலே என்ன குடிச்சிருக்கேன்? ஐயோ மேலே என்ன குடிக்கிறேன்? பார்த்தீங்கன்னா ஒரு பேர் தெரியுறாரா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மேலே நின்று குளிச்சிருக்காரு போல. ஸோ ஒரு மேலே நின்று குளிச்சனால அவரை வந்து பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க அவரை. அந்த படம் என்னது? ஸோ ஒரு வழியாக குளிச்சு முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ பாருங்க அருவி எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா தண்ணி நல்லா வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக மசாஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரிவர்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். நான் மேலே ஹைட்லேருந்து வருதா, மலையிலேருந்து டேரெக்டாக வருது. இதே இப்போ பெங்களூர் கிட்ட ஒகேனக்கல் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குளிச்சு முடிச்சுட்டு அந்த தெரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஒகேனக்கல் போனீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். இதில் மக்கள்லாம் குளிப்பாங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு என்ன சொல்ல, தண்ணி கேவலமான தண்ணியாக இருக்கும். இதுதான் கீழே வந்து அப்படியே ஃபர்தராக அந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி வரும். ஒகேனக்கல்ல நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப குளிர்ச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அது உள்ளே குளிர்ச்சு, பட் செட் ஆகிடுச்சு. ரொம்ப நடுவே மாதிரி அந்தளவுக்கு ஆகிடுச்சு. அடுத்த ஒரு செட் ஆகிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சோடனே மற்ற 2 பேர்த்துக்கும் நல்லா நடுங்குச்சு. ஆனால் எனக்கு நடுங்கல, எதுக்குன்னு தெரியல. சரி ஓகே வாசிங்க. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. என்ன பிளானு?
இப்போ நேரா மண்டபத்துக்கு போகிற பிளான். கோயிலுக்கு 8 கிலோமீட்டர் இருக்கு இங்கேருந்து. 8 கிலோமீட்டரா? திருமலை டெம்பிள். என்ன கோயில் அது? முருகன் கோயில் தான். மலைக்கு மேலே ஹில்ஸ் நல்லா இருக்கும். குற்றாலநாதர் அந்த கோயிலா? அந்த கோயில் தான். ஓகே ஓகே. பின்னாடியே இருக்கு. அது பின்னாடி தான் பேசிட்டு இருக்காரு. பேசுங்க. சரி ஓகே. சரி நம்ம கிளம்புவோம். இப்போ டைம் ஆயிடுச்சு. நம்ம 7 o'clock 7:30 பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஃபங்க்ஷனில் இருக்கணும். ஸோ கிளம்புவோம். நெக்ஸ்ட் மந்த் வர மாதிரி பிளான் இருக்குது. அப்போ நம்ம செகண்ட் எபிசோடில் அடுத்த இது மாதிரி நம்ம பார்க்கலாம் நம்ம. சரி ஓகே. சரி வாங்க அப்படியே. சதீஷ் சார். சரி ஓகே மக்களே, பாய் குற்றாலம். அடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைகர் ஃபால்ஸு அங்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் வந்து டைம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணிட்டு வந்துடலாம். வந்துட்டு பார்க்கலாம். சரி ஓகே கிளம்புவோம். பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பழமுதிர் சோலை. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்ட்டு அதுக்கடை இருக்கு. இது என்ன பழம்? சிங்கு. இது என்ன பழம்? சிங்கு. என்ன ஃப்ரூட்? இது என்ன ஃப்ரூட்னா அது? ஐனி. ஆமாண்ணா. இது ஆர்ஜே சூர்யா லாகிங் சேனல். இது என்ன பழம்னா? எக் ஃப்ரூட். இது ஆவக்கடோ. இது பிளம்ஸ். இது என்ன பழம்? இது வாட்டர். ஓகே. இது ஒரு ஃப்ரூட் நமக்கு தெரியும். அது ஸ்டார் ஃப்ரூட்டு. சரி ஓகே நம்ம கிளம்புவோம். இது என்னது? முடவாட்டுக்கால் கிழங்கு. இந்த ஒரு கிழங்கு என்ன போட்டிருக்கோம்? வயிற்பாலுக்கு இணையான நோய் ஏற்படுத்தி கொண்டது. கடுமையான மூட்டு வலி, குதிங்கால் வலி, முழங்கால் வலி, தசை நார் பலவீனம் ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அறிவையும் கொடுக்கிறது. இதனை அனைவரும் அருந்துவதன் மூலம் விசைப்பிடிப்பு, உடம்பு வலி, மாதவிடாய்க்கு வலிக்கு சிறந்த வழி நிகழ்வு. ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்கு. இது என்ன பழம்? இது என்ன? புரியன். ஓகே. ஸ்பைசஸ் மாதிரி இருக்குங்க. ஹேர் ஆயில் இது. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? மதுரையா? ஓகே. நீங்க? நான் விருந்தர் தான். நான் பெங்களூர்ல இருந்து வரேன். எத்தனை பேர் இருந்திருக்கீங்க நீங்க? 3 பேர் இருக்கோம். 3 பேர். எதுல வந்தீங்க? ஆறுல. சரி ஓகேண்ணா. சாரி 4 பேர். 4 பேர். ஓகே. மறந்துட்டேன். அவர்தான் டிரைவர். ஓகே ஓகே. எப்படி இருக்கு? சரி ஓகேண்ணா. நெக்ஸ்ட் எப்போ வரீங்க? ஆர்ஜி சூர்யா வ்ளாக்ஸ். என்ன திடீர்னு பிளானா? ஓகே ஓகே. நாங்கள் ஒரு 3 பேர் வந்தோம். பைக்ல வந்தோம். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இங்கே புளியங்குடியில். அதான் அப்படியே வந்துட்டோம் நாங்கள். ஆமாம் ஆமாம். சரி ஓகே ஓகே. பை ப்ரோ. உன் பேரு? மதுரை. ஓகே ஓகே. ஆர்ஜே சூர்யா வ்ளாக்ஸ். ஆர்ஜே சூர்யா வ்ளாக்ஸ். ஓகே. வ்ளாக்ஸ். ஆர்ஜே சூர்யா வ்ளாக்ஸ். வ்ளாக்ஸ். ஆமா ஆமா ஆமா. தேங்க்ஸ். இது ஒரு 3 days ப்ரோ. சரி ரைட் ப்ரோ. ஓகே பை. பாப்பா பையில
இது பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இன்னும் திறக்கல. பாருங்க மலையை பாருங்க, நல்லா வியூலாம் சீனிக்கா இருக்கு கொஞ்சம். இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் செம்மையாக இருக்கும், பிளான் பண்ணி நல்லா வரலாம். பட் இப்போ டைம் இல்லாத காரணத்தினால நம்ம இப்போ கிளம்புறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மணி 6 o'clock ஆகுது இப்போ. ஆனால் கூட்டம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி பாருங்க, நம்ம கிளம்பிட்டோம். பசங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொன்று, இப்போ சிங்க சொன்ன மாதிரி அங்கே பாருங்க ஒரு குரங்கு தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த மெயின் ஃபால்ஸ் இருக்கோம் நம்ம, மெயின் ஃபால்ஸில். ஸோ மெயின் ஃபால்ஸ்க்கு வந்து ஏன் மெயின் ஃபால்ஸ்னு பேர் வந்துச்சுன்னா, இது வந்து மெயினான ஏரியாவில் இருக்கான். ஸோ அதனால தான் மெயின் ஃபால்ஸ்ன்னு சொல்லி பேர் வந்துச்சான். ஓல்டு ஃபால்ஸ் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் போகணும் இங்கேருந்து. அடுத்து ஐந்தருவி 5 ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். அடுத்து டைகர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 4 to 5 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து. நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு, சூப்பரா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்புவோம். சிங்கே கிளம்புவோமா? அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட் தாட் நேரா மண்டபம் தான். ஓகே, போய் சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு, என்ன வச்சிருப்பாங்க மெனு கார்டு தெரியுமா? பழையசுரம் பச்சை மிளகா. நீங்க கேட்க வேண்டியது. நாங்க பார்த்து வந்தது வேற, நினைச்சு நடந்தது வேற. என்ன செய்ய சொல்லுவோம். நேற்றே பார்த்தியா இது நைட்டு ஹெவியா இது பண்ணுவாங்க நினைச்சேன். பார்த்தா இட்லி தண்ணி சாம்பார் தான் போட்டாங்க. இட்லி சாப்பிட்ற நாங்கள் மருந்து செலுத்து வந்தோம். வரட்டும், பொண்ணை பார்க்கல, பார்த்துக்கிட்டோம் பார்ப்போம். சிங்க எப்படி இருக்கு நீங்க குளிச்சது? எங்க புதுசா இல்ல தண்ணி எப்படி எப்பயும் போல வந்துச்சா, இல்ல அதிகமா வந்துச்சா கம்மியா வந்துச்சா? கூட்டம் கம்மி தான். இங்கெல்லாம் கூட்டம்லாம் எங்கெல்லாம் வண்டியே நிக்க முடியாது. எதனால கூட்டம் கம்மியா நிக்கிற? ரீசன் ஸ்கூல் ஆரம்பிச்சு இல்ல, லீவ் வேற, மண்டபம் முகூர்த்த நாள் வேற. அதனாலதான் நம்மள மாதிரி இப்படி குளிக்க மண்டபமா வந்திருப்பாங்க. அவ்வளவுதான். இத்தனை நாள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த சாட்டர்டே சண்டேனா கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணி இப்பதான் நல்லா வருதா இல்ல இல்லாட்டி தண்ணி இப்பதான் நல்லா வருதா இல்ல ஏன்னா இது கம்மிங்க, இதோட அதிகமா வரும். நல்லா வெள்ளம் வந்துச்சு. அது இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இல்ல 5 பேர் அடிச்சு போச்சுக்கலாம். அது வந்து எப்ப நினைக்கிறேன். ரீசெண்டா ஆச்சுல, ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி. அதே தெரியல உங்களுக்கு. இதுவும் தெரியும். சரி சிங்க போமா? போவாங்க, கிளம்புவோம். சரி இது சொல்லு. இது ஒரு நிமிஷம். வெல்கம் டு விஜய் சித்தாக்கா. சரி மக்களே, நம்ம கிளம்புறோம். நம்ம இதான் நம்ம பைக்கு, இதான் பைக்கு. சதீஷும் ரெடி ஆயாச்சு. ரைடர் ப்ரோ ரெண்டு பைக்கு. சரி கிளம்புவோம் நம்ம. சரி சிங்க, பை. ஓகே மக்களே, பை. சப்ஸ்கிரைப் டு ஆர்ஜே சூர்யா vlogs. சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். கமெண்ட் பண்ணுங்க, அண்ணனுக்காண்டி கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே மக்களே, பை. பார்ப்போம், அடுத்த vlogsல பார்ப்போம். அடுத்த மாசம் நம்ம திருப்பி வருவோம், இதே கேங்கோட வருவோம் நம்ம. அப்ப எல்லா ஃபால்ஸ்க்கும் போகலாம்.